பார்க்க போகிறோன்னா 11th ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 11th படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட மார்க் பார்த்துட்டு கீழே எவ்வளோன்னு சொல்லுங்கள். கன்ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து நல்ல மார்க் தான் வரும். இது வந்து நான் கேரண்டியாக வந்து நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இப்போ வந்து ரிசல்ட் பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு டிஎன் போர்டு ரிசல்ட்டுன்னு அடிங்க. அப்படி அடிக்க முடியல எவ்வளோலாம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து நான் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப்பில் டிஎன் போர்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு tnresult.nic.in அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் லிங்க் தான். அப்படியே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த பேஜுக்கு வந்து வரும். இது வந்து 9 o'clock வரைக்கும் வந்து இப்படி தான் இருக்கும். 9:30 அப்போ உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த மாதிரி எரர்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக 9:30 அப்போ இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து அப்போ தான் அப்டேட் ஆகும். கரெக்டாக 9:30 தான் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க், செகண்ட் வந்து +2, தேர்டாக இருக்கிறது வந்து 11th தான். ஆனால் வந்து அது அரியர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபோர்த்தாக வந்து மார்ச் 2024 இருக்கும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க. அதை வந்து கிளிக் பண்ணாதான் 11th ஒரிஜினல் ரிசல்ட் வரும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அரியர். அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னே நமக்கு 11th ரிசல்ட் பார்க்குற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் நமக்கோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. கீழே டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்லாஸ் எப்படி போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுங்க. ஆல்ரெடி 10th நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th பார்க்கணும். 12th வந்து சேம் கான்செப்ட் தான். சிம்பிளி நான் என்டர் பண்ணுற மாதிரி வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும்னா கீழே வந்து லிங்க் கரெக்டாக 9:30 மணிக்கு நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. கீழே வந்து கெட் மார்க்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு வந்து 11th ரிசல்ட் வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் நீ நேம் வந்து செக்அப் பண்ணிங்க. நேம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. முக்கியமாக எல்லாருக்குமே நல்ல மார்க் தான் வரும். அதனால் யாருமே வந்து கவலைப்படாதீங்க. முக்கியமாக எல்லாருமே வந்து ரிசல்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஆதலான பிறகு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மார்க் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அவங்களால நல்ல மார்க் வந்துடும் சொல்லிட்டு நானும் வந்து சந்தோஷப்படுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.